ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் சந்திச்சு. சரி, ஒரு வீக்கெண்டு சந்திப்போம், உங்கள்கிட்டலாம் பேசுவோம் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி 6 வயசுலேருந்து 60, ஏன்னா 60 வயசை தாண்டினவங்க கூட அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டென்ஷனாக இருக்குது. எதுக்கு டென்ஷன்னா என்ன அர்த்தம், எதனால அந்த டென்ஷன், அதெல்லாம் தெரியாது. ஆனால் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இந்த டென்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வரும். ஓகே, எக்ஸாமில் எப்படி படித்த கொஸ்டின்ஸ் வருமா அப்படிங்கிற போது ஒரு டென்ஷன் வரும். இல்லை ஒரு இன்டர்வியூ, இன்றைக்கி முக்கால்வாசி இன்டர்வியூ எத்தனை ரவுண்டு வந்தாலும் ஆன்லைனில் தான் நடக்கிறது. இன்டர்வியூ இருந்தால் கூட அந்த இன்டர்வியூ செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணணுமே அப்படிங்கும்போது வரும். மூணாவது, முதல் தடவையாக ஒரு மயக்க பிடிச்சி ஒரு பேசும்போதோ இல்லை பாடும் பொழுதோ அப்போது இது நமக்கு சரியாக வரணுமே. ஏன்னா சில பேர் ரொம்ப நல்லா எழுதுவாங்க, ஆனால் மயக்க பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும். நாலாவதாக, ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க, அமைதியான சூழல்லையே இருந்தவங்களுக்கு ஒரு கல்யாண வீடுகளில் போய் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரிலேட்டிவ்ஸு இல்லைனாக்க கசின்ஸ் இவங்களெல்லாம் மீட் பண்ணும் பொழுது, ஐயோ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்களோ, நாம் எப்படி இருப்போமோ அப்படின்னு, இதெல்லாமே தேவையா இல்லையான்னாக்கா அவங்களுடைய கோணத்திலேருந்து பார்த்தா அது தேவை அப்படின்னு தான் தோணும். சில பேர் சீனியர் பீப்புள், நான் ஏன் 60 அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி சீனியர் பீப்புளுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் இப்போ டெஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டெஸ்ட் ரிசல்ட் என்னவாக இருக்குமோ, இதுக்கு மேலே டாக்டர் இன்னும் என்ன செலவு வைப்பாரோ, அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஏற்பட்டது, இன்னும் ஒரு டெஸ்ட்டுக்கு போகணுமான்ற மாதிரியான ஒரு இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வருமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். அடுத்த மாதிரி ஒரு காமனான டென்ஷன், ஒரு டிராஃபிக் ஜாமில் வெயிட் பண்ணும்போது, சிக்னலில் வெயிட் பண்ணும்போது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ நம்ம போக வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு வேகத்தோடு தான் வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஸோ அது சிக்னலில் நிற்கும்போது அது ஒரு பல்ல கடிக்கிற அளவுக்கு ஒரு டென்ஷன் வரும். இன்னும் சிலருக்கு எப்படிப்பட்ட டென்ஷன் வரும் அப்படின்னாக்க, ஒரு தடவை ஒன்று தப்பாக ஒரு ஃபெயில் ஆகிடுது, நாளைக்கும் இது திருப்பி ஃபெயில் ஆகிட்டா, if it has happened in the same way again, what can I do? அந்த மாதிரி திருப்பியும் எனக்கு நான் தப்பு பண்ணிடுவேனோ, தப்பு ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இப்போ எதுலலாம் டென்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சில சமயங்களில் நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனாக்கா அந்த நேரத்தில் ஒருத்தர் நம்மளை கடித்து கொதற மாதிரி நம்மளை கடித்து, அது ஆஃபீஸ்லையோ பர்சனல் லைஃப்லையோ எதில் வேணால் இருக்கலாம், திடீர்னு நம்ம மேலே ஒரு தப்பு கண்டுபிடிக்கும் போது அந்த எதிராளி மேலே நமக்கு ஒரு கோபமும் நமக்கு ஒரு டென்ஷனும் வரும். பார்த்தீங்களா? அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? 5 4 3 2 1 என்னங்க எதை தலைகீழாக என்ன சொல்கிறீங்களா? எண்ணினா டென்ஷன் போயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, அப்படி சொல்லலை. 5, அதாவது நீங்கள் ஒரு தடவை அந்த மாதிரியான டென்ஷனான நேரத்தில் உங்களை சுற்றி ஒரு விஷயங்களை பாருங்கள். ஒரு 5 விஷயம் கண்ணில் படுறதா அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சிக்னல்லையே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கண்ணாடி வழியாவோ இல்லை 2 வீலரில் பார்த்தாலே கூட நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு நேம் போர்டு கண்ணுக்கு தென்படும். யாராலும் இன்னொருத்தர் தெருவில் நடந்து போயின்னு இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னாக்க இன்னும் யாராவது 2 பேர் நின்று பேசின்னு இருக்கலாம். இப்படி ஏதாவது உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒரு 5 விஷயங்களை முதல்ல உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்த மாதிரி நீங்கள் டச் பண்ணக்கூடிய ஒரு 4 விஷயங்களை யோசிங்க. நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய மொபைலோ உங்களுடைய ஹேண்ட்பேக்கோ இல்லைனாக்கா உங்களுடைய சேரோ டேபிளோ அந்த மாதிரி அந்த டச் பண்ணக்கூடிய 4 விஷயங்களை, அதாவது நீங்கள் ப்ரெசண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் 5 விஷயங்களை பாருங்கள், 4 விஷயங்களை டச் பண்ணுங்கள், 3 விஷயங்களுடைய ஸ்மெல், 3 விஷயங்களில் காற்று தெருவில் நடந்து போகிறவங்க அதுக்கு 3 நீங்கள் கேட்கக்கூடிய 3 சவுண்டு, உங்கள் காதில் விழக்கூடிய 3 சவுண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் வேறு யாருக்காவது மொபைல் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க தெருவில் வேறு ஏதாவது வெஹிக்கிள் போனாக்கா, இல்லை வெஹிக்கிள் ஹார்ன் அடிக்கிற பின்னாடி ஆம்புலன்ஸ் ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்கலாம். இல்லை ஆஃபீஸில் நீங்கள் ஒரு பிபிடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணணும், அந்த பிபிடிக்காக அவங்க காத்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு ஒரு இமெயில் விழும், அந்த சத்தம் கேட்கும். இல்லைனாக்கா இஸ் த பிபிடி ரெடி அப்படின்ற மெசேஜ் விழும் உங்களுக்கு, அந்த சத்தமாக இருக்கலாம். அப்படி அந்த ஒரு 3 சத்தத்தை உணருங்க. ரெண்டாவது 2 ஸ்மெல்,
ஒரு ஃபில்டர் காஃபியாக இருக்கலாம், இல்லை மசால் தோசையாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச 2 வாசனையை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அந்த நேரத்தில். அதாவது நீங்கள் வந்து அந்த டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம பிபியை ஜாஸ்தி பண்ணுற ஒரு விஷயம். அதாவது எது நடக்கிறதோ அதுதான் நடக்க போகிறது. அது எப்படி நடக்கணும்னு நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, ஐயோ இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இது நடக்காமல் போயிடுதே, இது எப்படி நடக்குமோ, இப்படி கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே போட்டு குழப்பின்னு டென்ஷன் ஆகிறதுனால நம்ம பிபி லெவல் தான் ஜாஸ்தி ஆகுது. ஸோ 2 வாசனைகளை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அது ஒரு ஃபில்டர் காஃபியாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பீஸாவாக இருக்கலாம், இல்லைனாக்கா ஒரு மசால் தோசையோ ரவா ஆனியனோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு கோழி குழம்போ என்ன பிடிக்குமோ அதை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. கடைசியாக ஒரு டேஸ்ட், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் பண்ணி பிடிக்கக்கூடிய விஷயம் என்ன? அது மைசூர் பாகா, ஸ்ரீகிருஷ்ணாவோட மைசூர் பாகா இருக்கலாம், இல்லைனாக்கா பெருமாள் கோவில் புளியோதரையோட டேஸ்ட்டாக இருக்கலாம். அந்த டேஸ்ட்டை மனசுக்குள்ளே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். ஸோ 5 பொருளை சுற்றி பார்க்குறீங்க, 4 பொருளை டச் பண்ணுறீங்க, 3 வாசனைகளை மனசுக்குள்ளே கொண்டு வரீங்க, 2 பிடிச்சமான 2 சாப்பிட்ற உணவை பற்றி யோசிக்கிறீங்க, அதனுடைய வாசனையை பார்க்குறீங்க, நீங்கள் காதில் 3 சத்தங்களை கேட்குறீங்க, கடைசியாக ஒன்றே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை, உங்கள் டேஸ்ட் பண்ணுற விஷயத்தை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டை பற்றி யோசிக்கிறீங்க. இதில் நான் மாற்றி சொல்லியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம், மேடம் வந்து 5 4 3 2 1 முதல்ல சொன்னதுக்கு இல்லை, நீங்கள் எவ்வளவு தூரம் அட்டென்டிவாக அதை கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் மாற்றி சொன்னேன். 2வது தடவை சொன்னப்போ 5 விஷயம் சுற்றி நடக்கிறது, 4 விஷயம் டச் பண்ண, 4 விஷயத்தை வந்து நீங்கள் 5 நீங்கள் பார்க்கக்கூடியது, 4 விஷயம் நீங்கள் டச் பண்ணக்கூடியது, 3 விஷயம் நீங்கள் ஸ்மெல் பண்ணக்கூடியது, 2 விஷயம் உங்களுடைய காதுக்கு கேட்கறது, ஒரு விஷயம் உங்களுடைய டேஸ்ட். இப்போது நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுடைய அட்டென்ஷனை கொண்டு வரதுக்காகத்தான் நான் 2 தடவையும் மாற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 5 4 3 2 1 எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான். இதை நீங்கள் கரெக்டாக அட்டென்டிவாக நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னாக்க உங்கள் டென்ஷன் கண்டிப்பாக குறையும். அது குறைஞ்சால் தான் அடுத்து என்னன்னு உங்களால் யோசிக்க முடியும். அதை யோசிக்காமல் இல்லை நான் டென்ஷன் பட்டுட்டே இருப்பேன்னா டைம் ஓடி போயிடும். உங்களால் ஒரு பிபிடியை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த டென்ஷனை நிறுத்தி வச்சுட்டு என்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வேண்டாத பாயிண்ட் ஒதுக்கி போட்டால் தான் அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த பிபிடியை ப்ரெசென்ட் பண்ண முடியும். நீங்கள் அந்த டிராஃபிக் சிக்னல் முடிஞ்சால் தான் நீங்கள் வண்டி எடுக்க முடியும். இல்லைனாக்கா அது உங்களது ஆட்டோவோ ஆடிக்காரோ எதுவாக இருந்தாலும் சிக்னலில் நீங்கள் நின்று தான் ஆகணும். அப்போ எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? ஸோ லைஃப்பில் வந்து மனநலத்தினுடைய முதல் அறிகுறியே நம்ம ஆன்சைட்டி அப்படிங்கிறோம். அது மனநலத்தில் வரும்பொழுது அது ஆன்சைட்டி, டென்ஷன்னு சாதாரணமாக சொல்கிறோம், அது அடுத்த லெவல் போனால் ஆன்சைட்டி, அதுவே கூட போனால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படின்னு. ஸோ இந்த முதல் லெவலில் இந்த ஆன்சைட்டியே இந்த 5 4 3 2 1 அப்படின்ற இந்த கான்செப்டில் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். வேறொரு வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.